இந்த திமுகவில் இருக்க வன்னியர்களாம் எனக்கு அடிக்கடி ஒரு டவுட் வரும். சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? அது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஏழை எளிய மாணவர்கள் சென்னையில் தங்கி படிக்கிறதுக்காக வன்னியர் சங்க கட்டடம் வந்து கிண்டியில் இருக்குது. இந்த கட்டடத்தை திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எப்படியாவது பிடிங்கிடணும்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு திரியுறாங்க. அப்படி தான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு கேட்டு போட்டாங்க. அப்போ வந்து இது மத்திய அரசின் கீழே தான் இருக்குன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் அந்த தீர்ப்பை வாங்கிட்டு வந்தார். திரும்பவும் இது என்ன பண்ணுது, இப்போ இருக்கக்கூடிய இதே தமிழக அரசு எவ்வளவோ விஷயத்துக்கு மேல்முறையீட்டுக்கு மிகப்பெரிய வக்கீலெல்லாம் வைக்காம, உதாரணத்துக்கு வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீடு ரத்தானப்போ கூட சாதாரண வக்கீல்களை வச்சு தான் இந்த தமிழக அரசு வாதாடிச்சு. ஆனால் இந்த கட்டிடத்தை பிடுங்கிறதுக்காக அட்டார்னி ஜெனரல், அதாவது மத்திய அரசுடைய வக்கீலை வச்சு இப்போது மூவ் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஏன்னா நீட் ரத்து அந்த மாதிரியான ஒரு செயல்களுக்கு இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைங்களோட படிப்புக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு பேசிக்கிட்ட இதே தமிழக அரசு அட்டார்னி ஜெனரல், அதாவது மத்திய அரசுக்காக மட்டும் வாதாடக்கூடிய அந்த அட்டார்னி ஜெனரல் என்று சொல்லக்கூடிய அந்த வக்கீலை வச்சு வாதாட வேண்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த சின்ன கேஸு தான் இது. இந்த வன்னியர் சங்க கட்டணன்றது சின்ன கேஸு. இந்த கேஸுக்காக இந்த திமுக எவ்வளோ தூரம் மெனக்கடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மம் தான், வேற எதுவுமே கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தன்னோட சொந்த சாதிக்காக இசைவேளாளர் சமூகத்துக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி அது மூலமாக அந்த சமூகத்துக்கு லட்சக்கணக்கில் வருவாயின்றது வந்துட்டு இருக்கு. ஆனால் இதே வன்னியர் சமூகத்தில் எந்த ஒரு வருவாயும் இல்லாமல் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம அனைத்து சமுதாய மக்களும், முக்கியமாக அங்கே வந்து வன்னியர் மக்கள் மட்டும் கிடையாது, அனைத்து சமுதாய மக்களும் ஓரளவுக்கு அங்கே வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தங்கி படிக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை பறிக்கிறதுல இப்போ இருக்கக்கூடிய இந்த திமுக அரசுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் அப்படிங்கிறது இதில் வெளிப்படுது. இதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், திமுக வந்து வன்னியர்களின் எதிரி, திமுக வந்து சமூக நீதியின் எதிரின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியில் இருக்கும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். ஆனால் அந்த கட்சியிலே பயணிக்கக்கூடிய திமுகவினருக்கு இருக்கா? அவங்களாம் இப்போ தான் கேட்டேன், நான் முதலே கேட்டது தான், சோத்தில் உப்பு போட்டு தான் திங்குறாங்களா, சூடு சுரணன்னு இருக்கா? தன்னோட சுயசாதிக்கு அவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்கி அவங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஏழை எளிய மாணவர் படிக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை பிடுங்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வேகம், அதுவும் அட்டார்னி ஜெனரல் அவர்கள் வந்து இந்த கேஸில் ஆஜராக வேண்டியதற்கான தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்கள் பொம்மை முதலமைச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க, திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள். ஆனால் எங்களுக்கு எப்போவோ தெரியும், ஸ்டாலின் வன்னியர்களின் எதிரி, திமுக சமூக நீதியின் எதிரி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழி